ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகியது தவறா சரியா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்திருப்பீங்க. ஓகே, அடுத்து லைஃப்பை கொண்டு போகிறதுக்காக உங்களோட மைண்டை மாற்றிட்டு நீங்கள் அடுத்த ஒரு ஒர்க்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும், நான் என்னுடைய எக்ஸை மிஸ் பண்ணிட்டேனா, நான் எடுத்த முடிவு சரிதானா, அவரை விட்டு நான் வந்தது சரிதானா, இல்லை அவளை விட்டுட்டு நான் வந்தது சரியா தவறா அப்படின்ற கொஷின் உங்கள் ரெண்டு பேர், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் நம்ம இப்போ இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க போகிறோம். ஓகேவா, போகலாமா பதிவுக்கு? ஓகே, இது பைல் நம்பர் 1 இந்த கேர்ள் பேபி. ஓகே, பைல் நம்பர் 2 இந்த பாய் பேபி. ஓகே, அதாவது இது கேர்ள் பாய் அப்படின்றது கிடையாது. இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2. உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைல் நம்பர் 2-வை வச்சிடலாம். இப்போ பைல் நம்பர் 1-ஐ யாரெல்லாம் சூஸ் பண்ணிங்களோ இந்த கேர்ள் பேபியை, உங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் எக்ஸிடமிருந்து அவர்கள் உறவிலிருந்து வெளிவந்தது சரியா தவறா? ஓகே, அவர் ரொம்ப நல்லவரா இல்லை நல்லவர் இல்லையா அப்படின்ற கொஷின் கூட உங்கள் மனசில் இருக்கும். ஒரு சில பேர் என்னென்னா சந்தேகப்பட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களோட நடவடிக்கை பிடிக்காமல் வெளியில் வந்திருப்பாங்க. சில பேர் அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப தடிமனாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்கள விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஓகே, ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தது அவங்கள விட்டுட்டு வந்தது சரியா தவறான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். 2 கார்டு விழுந்திருக்கு. ஓகே, கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மச். எல்லாத்துலேயுமே 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருந்து பிரிஞ்சு ஒரு சில வாரங்கள் ஆகிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள் ஆகிருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனாலும் இந்த கொஸ்டின் அவங்க மனசை அரிச்சிட்டே இருக்கும். நம்ம செய்தது சரியா, நம்ம விட்டுட்டு வந்தது தவறா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சரை பார்க்கலாம். இதை கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே, கார்டை நம்ம செட் பண்ணிட்டோம். வாங்க ஒரு கார்டுக்கு என்ன மீனிங் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வரும். ஓகே, ரொம்ப ஈகோயிஸ்டாக இருந்திருப்பாங்க. ஒரு அது என்ன சொல்கிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, ரொம்ப மூர்க்கத்தனமாக பேசுகிறது, கோபமாக பேசுகிறது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பேச்சிலேயே ஒரு கோபம் தெரியும். ஒரு ஆர்மி ஃபேமிலி இல்லை போலீஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, அவங்க வீட்டில் அவங்க அப்பாவா இல்லை அவங்க தாத்தா அந்த மாதிரி யாரோ போலீஸில் ஆர்மியில் கூட இருந்திருக்கலாம். ஓகே,
இல்லை வந்து அவர் வந்து ஒரு ஐயனார் சாமியோ இல்லைன்னா வந்து கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு துடியான தெய்வம் வந்து அவங்க வீட்டில் வழிபாடு செய்கிற ஒரு பர்சனாக வந்து இருக்கலாம், அவங்க வழியில் வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ கோபம்ங்கிறது வந்து அவங்களோட ஃபுல் வாழ்க்கையிலையுமே இருக்குது. ஓகே, ஆனால் ரொம்ப வீரமானவர் தான், ஆனால் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. ஆனாலும் வந்து எப்படி வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாமல் நிறைய டைமில் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. அவர்கிட்ட எவ்வளவோ நல்ல குணம் இருந்தாலும் ஏதோ ஒரு குணம் அவங்கக்கிட்ட இந்த கோபம் அப்படிங்கிறது, இல்லை ரொம்ப வந்து கோபப்படுற நேரம் விடுற வார்த்தைகள் பிடிக்காமல் நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். உங்களே தரக்குறைவாக பேசுகிறது, அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள விட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு குட் லைஃப் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ வந்து அப்படி சில பேர் இன்னும் வந்து மேரேஜ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், அந்த ஒரு மைண்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து விட்டுட்டு வந்ததை பற்றி நீங்கள் வந்து இப்போதைக்கு கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சரியா தவறான்ற ஒரு கொஷின் வந்தப்போ வந்து அவரோட தவறுகள் தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வருது. ஏன்னா ரொம்ப ஒரு இந்த நார்சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி உங்களை துன்புறுத்துகிற ஒரு பிஹேவியர். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு வர சொல்கிறது, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவது. நீ ஏன் ஃபோன் எடுக்கலை, என் ஃபோனை ஏன் இப்போ நீ அட்டன் பண்ணல, என்ன பண்ணிகிட்டு இருந்த, யார் கூட பேசிகிட்டு இருந்த, என்கேஜாக இருந்துச்சு, நீ வந்து நான் என் கால் பண்ணோன்னே நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு நீ என்னை கூப்பிட்ருக்கணும்ல, நைட்டு நீ 1 o'clock வரைக்கும் ஆன்லைனில் இருந்த, யார் கூட பேசிகிட்டு இருந்த, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு வார்த்தையால் நிறைய துன்புறுத்துகிற ஒரு கேரக்டர். ஓகே, உங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற ஒரு கேரக்டராக இருந்திருப்பாங்க. சில நேரம் வந்து அவங்க வந்து இந்த எமோஷ்னலை தாண்டி ஒரு வந்து ஒரு செக்ஷுவல் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது அந்த விஷயம் வந்து. ஓகே, அடுத்து வந்து திடீர்னு ஒரு ஒரு முரட்டுத்தனத்தை காட்டுறது. ஓகே, திடீர்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து செய்கிறது. இப்போ வந்து அன்டைமில் வந்துட்டு நான் உன்னை உடனே பார்க்கணும், நீங்கள் வேலையில் இருப்பீங்க, அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, என்ன நீ உடனே வந்து பாரு, உன் ஆஃபீஸ் கீழே தான் நிற்கிறேன், நீங்கள் வா, நீங்கள் என்கிட்ட பேசு, அந்த மாதிரி வந்து ஒரு 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 தப்பான ஒரு கேரக்டராக தான் இருந்திருப்பாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அதோட உண்மையான தன்மை தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் அவங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு வந்தது வந்து சரியான ஒரு முடிவு தான். ஓகே, தவறு கிடையாது, நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு வந்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்க பட்சத்தில் ஒரு பெண் உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் கோவப்படுற ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப எடுத்தெறிஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிற ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. உங்களோட கெமிஸ்ட்ரியோட அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகே, வீட்டு ஆளுகளை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லை வந்து உங்களுக்கு பண தேவை, எனக்கு ஓயாமல் வந்து பணம் ஒன்று தான் அவங்களோட குறிக்கோள், நல்லா பர்ச்சேஸ் பண்ணணும், வெளியில் சுற்றணும், ஜாலியாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆனால் அவங்களுமே உங்களை வந்து ஒரு துன்புறுத்தியிருப்பாங்க. எப்படின்னா, நீ யார் கூட பேசுகிற, நீ எவ கூட போன, நீ எவ கூடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வந்து நம்பர் வாங்கி வச்சுருக்கிற, நான் ஃபேஸ்புக்கில் உனக்கு லாகின் பண்ணி பார்த்தேன், நீ அவளுக்கு லைக் போட்டிருக்க, ஏன் நீ அவளுக்கு லைக் போட்ட, இந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, திடீர்னு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ வந்து திருந்த மாட்டேன் அப்படி சொல்கிறது. சில டைமில் வந்து அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து நீ வந்து என்னை வந்து பயன்படுத்திக்கிற அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஒரு ரீபர்த் உங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வாழ்க்கைனா என்ன அப்படின்றதையே ஒரு புரிகிற ஒரு கேரக்டராக இருக்கும். அவங்கள அவாய்ட் பண்ணது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராமிஸ் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்படின்னா நம்ம போனதெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் நான் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வேண்டாம், இனிமேல் நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது, சத்தியமாக நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய திங்க் பண்ணி நான் என்னவா ஆகணும், அடுத்து என்னோடய லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. அடுத்து வந்து எதுவுமே வந்து என்னுடையது அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி வந்து வேற ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிக்காது. அதனால கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து வேறு யாருக்குடைய தொடர்பில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. என்னுடையவராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் இருந்திருப்பார். ஸோ அதை வந்து நீங்கள் அவரை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஓகே. இதே இது நீங்கள் பாயாக இருந்தாலும் அந்த பெண் வந்து மற்ற எல்லார்கிட்டையும் கூட ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வேறு ஒரு நம்பரோட அவரோடையும் சாட்டிங் பண்ணிகிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது பிடிக்காமல் ஏன் நீ வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பேசுகிற, என்னுடைய இடம்ன்றது வேறல்ல, நீ வந்து என்னுடைய இடத்தை எல்லாருக்குமே நீ ஏன் கொடுக்குற அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் காரணமாக கூட நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் எக்ஸை விட்டுட்டு வந்தது மிக சரியான முடிவு. ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு குட் கேரக்டராக இருக்கவே சான்சஸே இல்லை. நீங்கள் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இப்போ ஒரு சில பேர் மேரேஜ் ஆனவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ மேரேஜ் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு புதிய லைஃப்குள்ளே, ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நான் விட்டுட்டு வந்து தப்போ அப்படின்ற ஒரு மனசாட்சி உறுத்தும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு உறுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு வந்தது தகரம்தான் ஒழிய தங்கம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரை பற்றின ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, நீ நினைக்கிற யாராவது சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, நல்ல வேளை நீ அவனை விட்டுட்டு வந்துட்ட, அவன் ஒரு சரியான பொறுக்கி, அவன் வந்து 2-3 கேர்ள்ஸோட சுற்றிக்கிட்டு இருக்கிறான், நான் என் கண்ணால் பார்த்தேன், அவங்க வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, நல்ல வேளை நீ வந்து நல்ல முடிவு எடுத்த அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க, ஆமாம் நல்ல வேலை நான் வந்து அவங்க இதை கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ நல்ல வேலை தப்பிச்ச, உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, இல்லைன்னா அவன்கிட்ட மாட்டி இருந்திருப்ப, அவன் வந்து நிறைய போதை யூஸ் பண்ணுறான், இல்லை நீங்கள் வந்து இல்லை மது கடுமையாக இருக்கான், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வந்து அவன் ஸ்மோக் பண்ணுறான், அவன் ஒய்ஃபு கூட என்னோடய ஃப்ரெண்டு தான், அவள் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணுறான், அடிக்கிறான், இல்லை திட்டுறான், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறான், நல்ல வேலை நீ தப்பிச்ச, ஓகே, உனக்கு வந்து கடவுள் வந்து அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நீ வந்து அவனுக்கு நோ சொல்லிட்டு நீ வெளியில் வந்தது கடவுள் வந்து எடுத்த முடிவு, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னா அதற்கு காரணம் நீ அவனை விட்டுட்டு வந்ததுனால தான், அது சரியான முடிவு தான் அப்படின்றத வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதன் மூலமும் இந்த கார்ட்ஸ் மூலமும் கன்ஃபார்ம் ஆகிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை உங்கள் எக்ஸை விட்டுட்டு வந்தது சரியான முடிவே. ஓகே. இதுதான் இந்த கார்ட் சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து உங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை விட்டு போனது வந்து ஒரு கடவுள் உங்களுக்கு கொடுத்த அனுகிரகம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நான் யார் மேலே இருக்கிற வெறுப்புலையோ இல்லை யாரோடையோ லைஃபையே நான் சொல்லவே இல்லை. இதில் வர்ற கார்ட்ஸ் என்னவோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ உங்கள் முன்னாடி தான் சஃபல் பண்ணி எடுத்தேன். ஓகே. அதில் என்ன கார்ட்ஸ் வந்ததோ நான் அதோட மீனிங்ஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு பொருந்துதோ எடுத்துக்கோங்க, யாருக்கு பொருந்தலையோ அது மற்றவர்கள் யாரோ ஒருவருக்கான மெசேஜாக இருக்கலாம். யாருடைய லைஃப்லேயாவது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அவங்க எனர்ஜி எனக்கு ஒர்க் ஆகி நான்
லைஃப்பை வந்து நான் சொல்லியிருக்கலாம். அது உங்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செய்து உங்களுக்கு வந்து அது சரியாக இல்லை அப்படின்றதுனால அது தப்பான கமெண்ட்ஸ் எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க பார்க்குற ஒரு சேனல். ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்ததே கிடையாது, இனிமேலும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட்டு யாரோ ஒருத்தரோட எனர்ஜி ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ. பைல் நம்பர் 2 இந்த பாயோட பொம்மையை வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க, என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் செலக்ட் பண்ண கார்ட்ஸ் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1ஐயும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பைல் நம்பர் 1க்கு போய் பார்க்கலாம், தவறு கிடையாது. இல்லை 2 பைலுமே உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா 2 பைலுமே கேட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது வந்து மெசேஜஸ் வரலாம், உங்களுக்கு வந்து அது வந்து ஒத்து போகலாம். ஓகே, உங்கள் வாழ்க்கையோட. ஓகே, நம்ம வந்து 3 கார்டு எடுத்தோம். எப்பயுமே பைல் நம்பர் 2க்கு 4 கார்டே வந்துடுதுப்பா. போன தடவையும் நான் வந்து 3 கார்டு தான் எடுத்தேன், ஆனால் போன தடவையும் 4 கார்டு வந்துச்சு பைல் நம்பர் 2க்கு. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 1க்கு வந்து அவங்க எக்ஸை விட்டுட்டு வந்தது சரியான முடிவு தான் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைல் நம்பர் 2க்கு உங்கள் எக்ஸை நீங்கள் விட்டுட்டு வந்தது சரியா தவறா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த கார்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் என்ன தோணுது? அவங்கள பார்த்து, அதாவது உங்களை எக்ஸை விட்டுட்டு வந்தது நீங்கள் வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்களா, இல்லை அது தப்பான முடிவு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஓகே, இதை செட் பண்ணிவிட்டு உங்களை திருப்பி மீண்டும் சந்திக்கிறேன். கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, மற்ற கார்ட்ஸ்லாம் 3 கார்ட்ஸாக வந்திருக்கு. இது மட்டும் வந்து 4 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதாவது அவங்களால நீங்கள் ரொம்ப மனக்காயத்தை வந்து பட்டிருக்கீங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு துரோகத்தை உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஓகே, உங்கள் நெஞ்சிலே குத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்டனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைஃப்பில் தாங்கவே முடியாத ஒரு துரோகத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை சுமையாக இருக்குது, உங்களுக்கு தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு நாளையும் கடக்கிறது அந்த கடவுளோட அருள்னால தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடவே இருப்பான் பாருங்கள், துரோகி. அவனால தான் நம்ம ரொம்ப காயப்பட்டிருப்போம். ஸோ உங்கள் கூட பழகின ஒருத்தரே அதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க. ஓகே, அவங்க கூட பழகின ஒருத்தவங்க வந்து இவங்க 2 பேரோட பிரிவுக்கு வந்து காரணமாக இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அவங்க செஞ்ச துரோகத்தினால இப்போ வந்து நீங்கள் பிரிஞ்சு இருந்திருக்கலாம். ஒரு குருவோட அருள்னால தான் இன்றைக்கி நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கிறீங்க. சரியான முடிவு தான் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சது வந்து நீங்கள் சரியான முடிவு தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து குருவருள் இருக்குது. உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்கள் தீர்வு வந்து உங்கள் குரு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து அது குருவாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்களோட மென்டராக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு வெல் விஷராக இருக்கலாம்,
இருக்கலாம், யாரோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர். இப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் ஒரு ஃபாதர் எப்படி உங்களுக்கு வந்து ஞானோதயம் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட வந்து ஒரு கைட்னஸ் கொடுப்பாங்களோ அது மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலி நீங்கள் வெளியில் வர்றதுக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நீ இவங்களோட தான் பேசணும், இவங்களோட தான் பழகணும், இந்த லிமிட்டேஷனில் தான் நீ இருக்கணும், என் கண் பார்வையிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்கள. அது மாதிரி ஹர்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களை வேதனைப்பட வச்சுருப்பாங்க, உங்களை துன்புறுத்தி வேதனைப்பட வச்சுருப்பாங்க. நிறைய வேதனைகளை அவங்களால நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி 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 யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மனசில் இருக்கதை உங்கள் குருக்கிட்ட வெளியில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதாவது நம்பிக்கை உள்ள ஒரு குருக்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற முடியாது. ஸோ அது நல்லதுக்கும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மென்டராக இருந்து உண்மையான கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம், அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் கொலீக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தர் அண்ணாவாக இருக்கலாம், இல்லை ஒரு மாமாவாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து வெல்விஷராக இருக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களோட குரு, அவங்ககிட்ட யார்கிட்டையாவது நீங்கள் உங்களோட வேதனைகளை சொல்லுங்கள். எமோஷ்னல் ரிலீஸ் ஆகுங்க. நீங்கள் உங்கள் எமோஷ்னலை போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு 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 இருக்க 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 என்ன ஆகுது, அது என்னைக்கா ஒரு நாள் பர்ஸ்ட் ஆயிரும்ல, அது மாதிரி ஆகாமல் ஒரு ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட அந்த எமோஷ்னல் அட்டாக் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களே பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. உங்களுக்காக நீங்கள் வாழணும். உங்களுக்காக வாழ்க்கையே பிடிக்காமல் வெறுத்து போய் கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான வாழ்க்கை காத்துட்ருக்கு. இன்னும் நீங்கள் இதற்காக பிறக்கலை. ஓகே, இது வந்து ஒரு கார்மிக் பாண்டாக இருந்திருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு கார்மிக் பேட்டர்னா போன ஜென்மத்தில் அவர் நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கலாம், இந்த ஜென்மத்தில் அவர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினச்சிட்டு அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி நான் புதிய சாப்டர் நோக்கி போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களே வந்து பலப்படுத்திக்கிட்டு உங்களோட எமோஷ்னல் பிளாக்கேஜை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எமோஷ்னலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ஃபிட் ஆகணும். ஓகே, உங்களோட லைஃபு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கே தெரியாது நீங்கள் எதற்காக பிறந்திருக்கீங்க, கடவுள் உங்களை எதற்காக பிறக்க வச்சுருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் அறிவீங்க. ஸோ அதை நோக்கின பயணம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸு கொடுத்த அந்த பெயினில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களை குணமாக்கி மாதிரி உங்களை சிரித்த முகமாக பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி வர போகிறாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் பவரை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சில பேர் சைல்ட்ஹுட் ட்ராமாவில் கூட இருந்திருப்பீங்க. பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை தான் அனுபவித்தேன், யாரை நம்புறதுனே தெரியல, யாரை நம்பினாலும் அவங்க என் முதுகில் குத்திடுறாங்க, இல்லை என் நெஞ்சில் குத்திடுறாங்க, என்னை வந்து ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் மற்றவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட்டை மறக்கடிக்க போகிற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. ஓகே, டிவைன் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கடவுளோட ஆசீர்வாதம், அதாவது குருவருளும் திருவருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கிடைச்சதுனால கூட இப்போ நீங்கள் வந்து இருந்திருக்கலாமா, கிடைக்க போகிறது எனக்கு கிடைச்சதுனால தான் இந்த லைஃப்பை வந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஹீலிங் கார்டும் சரி, நியூ பிகினிங்ஸ் கார்டும் சரி, உங்கள் லைஃப்பில் இன்னொருத்தவங்க வரப்போகிறாங்க. அவங்க உங்களுடைய குணங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு பர்சனாக கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து தப்பானவர் அப்படின்றதுனால மற்ற எல்லாருமே தப்பானவராக இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஸோ அவர் வந்து உங்களுக்கு கார்மிக் ஒரு கான்டாக்டாக இருக்கலாம், ஒரு கார்மிக் பர்சனாக இருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிறவங்க உங்களோட சோல்மேட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுப்பாங்க, உங்களுக்கான ஹீலிங்கை கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு வந்து
கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்டை மறந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் புதிய வாழ்க்கை உங்களுக்கு வந்து காத்திருக்குது. அதை தொடரணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட்டை விட்டுட்டு வந்தால் தான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ உங்கள் எக்ஸுக்கிட்ட இருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்தது தவறு இல்லை, சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 கார்ட்ஸுமே 2 பைல்ஸுமே வந்து நீங்கள் உங்கள் எக்ஸுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது சரிதான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கார்ட்ஸ் வந்ததோ நான் அதுதான் சொன்னேன். ஓகே, நான் வந்து 2மே வந்து சரின்னு நான் சொல்லணும்னு நினைக்கல, நான் 2மே தவறுன்னு சொல்லணும்னு நினைக்கல. எனக்கு எந்த கார்ட்ஸ் வந்து எப்படி பேசிச்சோ நான் அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் 2ஓட பைலுமே வந்து நீங்கள் உங்கள் எக்ஸுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது ஒரு சரியான முடிவே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பைல் 2க்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வர காத்திருக்காங்க. நீங்கள் இழந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து இழந்ததே நினச்சி எண்ணிட்டு இருக்கிறாம புதிய வாழ்க்கைக்கு தயாராகுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீடிங்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.